உடனுக்குடன் நேரலை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மதுரை கருமாத்தூர் அருகே உரிய விலை கிடைக்காததால் விளைநிலத்திலே தர்பூசணி பழங்கள் அழிக்கப்படும் அவல நிலையானது ஏற்பட்டுள்ளது. உடனுக்குடன் நேரலையில் தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மதுரை கருமாத்தூர் அருகே உரிய விலை கிடைக்காததால் விளைநிலத்திலே தர்பூசணி பழங்கள் அழிக்கப்படும் அவல நிலையானது ஏற்பட்டுள்ளது. மதுரை கருமாத்தூர் அருகே உரிய விலை கிடைக்காததால் விளை நிலத்திலே தர்பூசணி பழங்கள் அழிக்கப்படும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. 15 ஏக்கர் அளவில் பயிரிடப்பட்ட தர்பூசணி பழங்களுக்கு விலை கிடைக்காததால் அறுவடை செய்யாமல் அழிக்கும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்த அண்மை செய்தியை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் அக்னீஸ்வரன் இணைப்பில் இருக்கிறார். விவரங்களை கேட்டறியலாம். வணக்கம், இதுகுறித்த விவரங்களை பதிவிடுங்க. வர்ணியா, தர்பூசணி பழங்களுக்கு உரிய விலை கிடைக்காததால் விவசாயிகள் பல்வேறு சிரமங்களுக்கு ஆளாகி வருகின்றனர். மதுரை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் சுமார் 50க்கும் மேற்பட்ட ஏக்கரில் தர்பூசணி பழங்கள் பயிரிடப்பட்டு வருகிறது. 60 நாட்கள் கொண்ட பயிரான இந்த தர்பூசணி பழங்கள் 58 நாட்களிலேயே உரிய விலை கிடைக்காததால் விளை நிலங்களிலே அழிக்கக்கூடிய அவல நிலை ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக உசிலம்பட்டி அருகே கருமாத்தூர் பகுதியில் உள்ள கேசவம்பட்டி பகுதியில் ஜெயராமன் என்பவருக்கு சொந்தமான 15 ஏக்கரில் தர்பூசணி பயிரிடப்பட்டிருந்தார். 60 நாட்கள் வரக்கூடிய நிலையில் 58 நாட்களிலேயே பழங்களுக்கு உரிய விலை கிடைக்கவில்லை என கூறி தர்பூசணி பழங்களையே விளை நிலங்களில் அளிக்கக்கூடிய நிலைமைக்கு ஆளாக்கி வருகின்றனர் விவசாயிகள். இந்த பகுதியில் கிலோ ஒரு 5 ரூபாய்க்கு விற்பதால் உரிய விலை கிடைக்கவில்லை என விவசாயிகள் வேதனையுடன் தெரிவிக்கின்றனர். கடந்த ஆண்டு கிலோ 15 முதல் 20 ரூபாய்க்கு விற்றதாகவும், ஆனால் இந்த ஆண்டு தொடர்ந்து மழை பெய்ததால் விலை இல்லாததால் கிலோ ரூபாய்க்கு 5 ரூபாய்க்கு விற்பதாகவும், இதனால் தர்பூசணி பழங்களை அறுவடை செய்ய செலவில்லாத நேரத்தில் விலை கிடைக்காததால் நிலத்திலேயே அளிக்கக்கூடிய நிலைமைக்கு ஆளாகி வருகின்றனர் விவசாயிகள். இது குறித்து ஜெயராமன் கூறுகையில், தொடர்ச்சியாக கடந்த 3 ஆண்டுகளாக இந்த மாதிரி விவசாயிகள் தொடர்ந்து நாங்கள் வேதனையில் ஈடுபட்டு வருகிறோம். அரசு எங்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும். ஏக்கருக்கு 2 லட்சம் வரை செலவு செய்திருக்கிறோம். 15 ஏக்கரில் நாங்கள் தர்பூசணி பயிரிடப்பட்டிருந்த நிலையில் சுமார் 30 லட்சம் வரை செலவு செய்த நிலையில் 30 லட்சமும் நஷ்டம் ஏற்பட்டுள்ளது. ஆகையால் அரசு உடனடியாக எங்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ளனர். வருண்யா. அக்னீஸ்வரன், விவரங்களுக்கு நன்றி.